ஆக மொத்தம் டைட்டில் உரிமை மூலத்தை கோயிலுக்கே கொடுத்து விடுகிறது இந்த எஸ்டாப்ளிஷ் ஆக்ட்ல 48ல. இதுதான் முதலில் 1948 போட்ட அந்த 26 சட்டத்தின் கீழே நடந்த எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட்ல. இப்ப நானே அந்த காலத்துல ஒரு நாட்டோட பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, கோயிலாவது அதுவாது இதுவாது யாரு உள்றானோ அவனுக்குதான் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு உள்றவங்களுக்கே நிலத்தை கொடுத்துட்டு வெளியே வந்திருப்போம். நம்ம நாடு அப்படி கிடையாது. நானும் இப்ப சொல்றது ஈஸி, அங்க போய் உட்காரும் போதுதான் அங்க பல்வேறு அழுத்தங்கள் இருக்கும். ஏன்னா காலங்காலமாக தன்னுடைய செல்வாக்கை செலுத்தி வந்திருக்கிறார்கள். அதனால மேஜர் இனாம் கிராமங்களில் இருக்கின்ற நிலங்களை நீங்க அது கோயிலோட பேர்ல நேரடியா இருந்தால் அங்கு அனுபவிக்கின்ற பிரச்சனைகள் வேறு. இங்க மக்களுக்கு பிரச்சனையே அதுதான். மக்களுக்கு நம்ம கிராமம் மேஜர் இனாம் கிராமமா மைனர் இனாம் கிராமமா அப்படின்ற பிரச்சனை இருக்கு. ரைட்டுங்களா? மைனர் இனாம் கிராமங்கள்ல சொல்ற தீர்வுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மேஜர் இனாம் கிராமங்களில் நாம் செலுத்தக்கூடாது. சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு கோயில் மேஜர் இனாம் கிராமத்துல ஒரு கோயில்கிட்ட இருந்தது. காலங்காலமா அங்க ஒரு ஆதி திராவிடர்கள் அதுல வேலை பார்க்கறாங்க. காலங்காலமா கோயிலுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நிலம் பட்டாவே இறங்காது. எல்லா செட்டில்மெண்ட்லயும் கோயில் பேர்லயே பட்டாயிரம். ஏன்னா அது கோவில். அதுவே அதே ஆதி திராவிடர் வேறு ஒரு பகுதியில வேறு ஒரு தனிப்பட்ட ஜமீன்தார் இருக்கிற கிராமத்துல இருந்தாருன்னா அந்த ஜமீனை ஒழிச்சிட்டு அந்த ஜமீனுக்கு பணத்தை கொடுத்துட்டு கிராண்ட கொடுத்துட்டு அந்த மக்களுக்கு பட்டா போட்டு கொடுத்திருப்பாங்க. நிலம் இறங்கி இருக்கும். ஆக தமிழ்நாட்டில் 30% எஸ்டேட் கிராமங்கள், தமிழ்நாட்டில் 30% நான் சொன்ன இந்த எஸ்டேட் கிராமங்கள், இந்த எஸ்டேட் கிராமங்களில் 10% கோயிலுக்கானது. இந்த 10% கிராமங்களில் பிறந்தவர்கள் காலங்காலமாக அடித்தட்டு மக்கள் நிலத்தின் பயனை அனுபவிக்கவே இல்லை. நிலத்தின் உரிமை மூலத்தை, நிலத்தின் உரிமை டைட்டிலை காலங்காலமாக அவர்கள் அனுபவிக்கவே இல்லை. அவர்கள் கோயில் கிராமத்தில் அடிமையாக வேலை செய்தது ஒரு பாவமா? அல்ல ஏதாவது ஒரு ஜமீன் கிராமத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தா பெரிய பணக்காரா இருக்கலாம்னா ஆயிருக்கலாம். ஆக கோயிலுக்கு கீழே வேலை பார்த்து அவங்களுக்கு நிலம் கிடைக்காததான் இன்னும் வரைக்கும் முடிச்சான். இப்போ நீங்க ஓஎம்ஆர்ல பழைய மகாபலிபுரம் சாலை ஐடி டெவலப் ஆயிடுச்சு. திருப்போரூருக்கு முன்னாடி ஊர் படூர், அது போய் பாருங்க. ஒரு காலத்துல திருப்போரூர் கோயிலுக்கு இருக்கு, அது பெரிய ஊருப்பா அப்படி சொல்ல. படூர் சின்ன கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடி டெவலப் ஆன உடனே படூர்ல பெரிய பில்டர்ஸ், ஐடி பார்க் எல்லாம் போச்சு. ஏன்னா அது வெள்ளக்காரன் கிராமம், எஸ்டேட் கிராமம். திருப்போரூர் கிராமம் கோயில், எல்லாம் கோயில் இல்லை, எந்த டெவலப் பண்ண வேணும். அங்க பிறந்த மக்கள் எல்லாம் பாவம் தான், விலை கிடைக்கல, விற்க முடியல. சரிங்களா? இதுல வருது கட்டுக்கட்டா பணத்தை அடுக்கி என்ன முடியல. 10 ஏக்கர் வச்சிருந்தா என்ன முடியும். இதே நிலைமை கொங்கு பகுதியில, திருப்பூர்ல, தாராபுரத்துல, பல்லடம் தாலுக்கால இந்த பகுதியில இருக்கிறவங்க பாவம் பல பேர் இனாம் நிலங்களை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க. ஆக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இனாம்ல மொத்த கிராமமே இனாம், மொத்த கிராமமே இனாம் என்பது தமிழ்நாட்டில் 30%. அதுல கோயில் டைரக்டா ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது. மொத்த 20%த்துல மக்களுக்கு அதை உடைச்சி கிராண்ட் தனிப்பட்ட இனாம்தாருக்கு கிராண்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு பட்டா இறங்கிட்டாங்க. மக்களுக்கு நிலம் இறங்கிடுச்சு. செட்டில்மெண்ட் அப்படின்னா நான் சொல்ற அர்த்தம், செட்டில்மெண்ட் என்று சொன்னால் நான் சொல்கின்ற அர்த்தம் விளக்க என்னன்னா, மக்களுக்கு நிலம் இறங்கியது, மக்களுக்கு நில உரிமை இறங்கியது, மக்களுக்கு நிலத்தோட டைட்டில் இறங்கியது, மக்களுக்கு நிலத்தோட அனுபவம் இறங்கியது. அதாவது செட்டில்மெண்ட்னா மக்களுக்கு இறங்கியிருக்கு அப்படின்னு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆக எஸ்டேட்ல மேஜர் இனாம்ல
இந்த 10% கோயில்கள் இருக்கிறவங்களுக்கு இறங்கல, கோயிலுக்கு தான் இருக்குது. ஆனாலும் உங்களை காலி பண்ண மாட்டாங்க. ஆனாலும் அந்த மக்களை காலி பண்ண மாட்டாங்க. அவர்களுக்கு குத்தகையில நிலத்தையும் வீட்டையும் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு குத்தகைக்கு நிலத்தையும் வீட்டையும் கொடுக்க வேண்டும். இப்போ இந்த கிராமங்களில் இருக்கின்றவர்கள் காலங்காலமாக வாடகை கட்டணும், குத்தகை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? இவங்க எல்லாம் சட்ட திருத்தம் செய்யணும். என்ன சொல்லணும்? இந்த மத்த கிராமத்துல கோயில் இல்லாத மிராசு கிராமத்துல, கோயில் இல்லாத ஜமீன் கிராமத்துல காலங்காலமா உழுது அடிமையா இருந்தவனுக்கு கூட ஒரு 10 சென்ட் பட்டா கிடைச்சிருக்கு. அவன் சாதாரண ஒரு 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 விவசாயி, ஒரு குடியானவன், ஒரு எம்பிசி, ஒரு பிசி, அவனுக்கு ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கருக்கு இடம் கிடைச்சிருக்கு. செட்டில்மெண்ட் நடந்து, செட்டில்மெண்டோட அனுபவத்தை செட்டில்மெண்ட் செய்ததன் மூலமாக வந்த பலனை அடையாத மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த மேஜர் இனாம் கிராமத்தில் பிறந்த மக்கள் தான் அப்படி என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட். இந்த மேஜர் இனாம் கிராமங்களில் புறம்போக்கு நிலங்கள் என்று அரசு சில இடங்களை வகைப்படுத்துச்சு. அந்த நிலங்களை மட்டும்தான் மக்களுக்கு முடிந்த அளவுக்கு பட்டா போட்டு கொடுத்தது. மேஜர் இனம் கிராமங்கள்ல மக்களுக்கு நிலம் இருக்குது, நிலத்தை ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா இது கட்டுப்பாட்டுல வராத பகுதி. அந்த கிராமம் 1000 ஏக்கர் அப்படின்னு சொன்னா அந்த கிராமத்துல கோயிலுக்கு 1000 ஏக்கர்னு ரெக்கார்டு இருந்தா அந்த இடத்த அளந்தா 1200 ஏக்கர் இருக்கும். அப்ப 1000 ஏக்கர் கோயிலுக்கு போட்டு மீதி 200 ஏக்கர் மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் மேஜர் எஸ்டேட் கிராமங்கள் இருந்தது அப்படி என்பதை புரிஞ்சுக்கணும். இப்ப நாம அடுத்ததாக மைனர் இனாம் கிராமங்களை பத்தி நம்ம பேசணும். மைனர் இனாம் கிராமங்கள் மேஜர் இனாம் கிராமத்திற்குள்ளேயும் இருக்கும். மைனர் இனாம் கிராமங்கள் அல்ல, மைனர் இனாம் நிலங்கள் மேஜர் இனாம் கிராமத்திற்குள்ளேயும் இருக்கும். தூய கிராமம், அதாவது ரெவென்யூ கணக்கில் இருக்கின்ற கிராமம், வெள்ளைக்காரர்களுடைய நேரடி கணக்கில் இருக்கின்ற கிராமம், அந்த கிராமத்திலும் இருக்கும். அந்த கிராமத்திலும் இருக்கும். மைனர் இனாம்னா என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேஜர் இனாம் என்பது பெரிய மனுஷங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கொடுக்கிறது போல. மைனர் இனாம் என்பது இந்த விஓ தலையாரி அவங்களுக்கு கொடுக்கறது போல. மறுபடியும் சொல்றேன், மேஜர் இனாம் என்பது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கொடுக்கறது போல. மைனர் இனாம் என்பது விஓ தலையாரி இவங்களுக்கு கொடுக்கறது போல. மேஜர் இனாம் என்பது மொத்த கிராமத்தையும் கொடுக்கிறது. மைனர் இனாம் என்பது அந்த கிராமத்தில் நிலப்பரப்பை குறிப்பிட்டு, கிராமத்தில் நிலப்பரப்பை இவ்வளவு ஏக்கர் இல்ல, அளவை சொல்லி கொடுப்பது. இவ்வளவு இத்தனை ஏக்கர் தான் அப்படின்லாம் இல்ல, அளவை மென்ஷன் செய்து கொடுப்பது. அளவை மென்ஷன் செய்து கொடுப்பது மைனர் இனாம் கிராமம். இவருக்கு 10 வேலி, இவருக்கு 20 காணி அப்படின்னு மென்ஷன் செய்து கொடுப்பது, குறிப்பிட்டு சொல்லுவது, அளவை குறிப்பிட்டு சொல்வது மைனர் இனாம் நிலங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது எவ்வளவு காலமா இருக்கு? இதுவும் காலங்காலமாக இருக்கு. இது எவ்வளவு காலமா இருக்கு? இது அக்பருக்கு முன்னாடியில இருந்து இருக்குது. அக்பர் இதை ஆவணப்படுத்துறாரு, பாளையக்காரர்கள் இதனை ஆவணப்படுத்துகிறார்கள், வெள்ளைக்காரர்கள் திடமாக ஆவணப்படுத்துகிறார்கள். இது என்ன? இதுவும் சம்பளத்துக்காக கொடுத்தது. ஒரு கிராமத்துல ஒரு நீர் கட்டி இருப்பாரு, மதுரை பக்கம் மடையன், வட தமிழ்நாட்டுல இருக்கு பேரு நீர் கட்டி. அவன் விவசாயம் பண்ண மாட்டான், காலையில போய் மடையில நிப்பான், மடை கட்டுவான், நீரை கட்டி நிப்பான், அவன் நீரை பாதுகாப்பான், நீர்காவல் பண்ணுவான். ஒரு குடும்பம் நீர்காவலுக்கே டெய்லி போச்சுன்னா அவன் வீட்டுல யாரு விளைய வைக்கிறது? அப்போ விளைய வைக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவனுக்கு கொஞ்சம் நிலத்துக்கு நீதாயா இனாம்தாரர் வச்சுக்கோ, மைனர் நீ வேற யாருக்காவது குத்தகை விட்டு அதுல வரத உன் பங்கு நீ எடுத்துக்கோ
அப்படின்னு கொடுக்குறாங்க என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீர் கட்டிக்கலாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மாசம் தோறும் ட்ரெஷரியில சம்பளம் போட்டு வாங்கிக்கப்பா அப்படின்னு இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி பண்ணல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இல்ல இந்திய அரசோட மொத்த நிர்வாகத்துல 60% 50% சம்பளம் போட வீணா போகுது. அந்த காலத்துல சம்பளம் போட முடியாதுன்றதுனால இந்த நிலம் இருந்தா இதுல விளையிறத நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி இந்த வேலையை